ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அவர் யூ ஆல்? இட்ஸ் டியூஸ்டே மார்னிங். காலையிலே சேவல் குவி தான் எழுந்திரிச்சோம். டே வந்து சூப்பராக ஸ்டார்ட் ஆயிருக்கு. நிமலனுக்கு காலையில் டிஃபனுக்கு ஆப்பமும் தேங்காய் பாலும் எடுத்து கொடுத்துடலான்ட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். பசங்களுக்கு ஸ்கூலுக்கு சுடு தண்ணி தான் கொடுத்து விடுறது. ஸோ அதை ஊற்றி ஆற வச்சாச்சு. பால் வந்து எடுக்கும் போது ஈஸியாக இருக்கிறதுக்கு நான் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி நம்ம தேங்காய் வந்து அடிக்கும் போது நல்லா திக்காகவும் பிழியும் போது ஈஸியாகவும் இருக்கும். இப்போ இந்த டிப்ஸை தேங்காய் பால் எடுக்கும்போது யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லா ஒர்க் ஆகும். அப்புறம் வந்து ஸ்நாக்ஸுக்கு இன்றைக்கி பொரி உருண்டை தான் வச்சுருக்கேன். 2 பேருமே பொரி உருண்டை சாப்பிடுவாங்க. ஸோ 2 பேருக்கும் இன்றைக்கி சேமாக கட்டியாச்சு. மேக்ஸிமம் 2 பேருக்கும் ஸ்நாக்ஸ் தனித்தனியாக தான் வைப்பேன். அவனுக்கு பிடிக்கிறது இவனுக்கு பிடிக்காது, இவனுக்கு பிடிக்கிறது அவனுக்கு பிடிக்காது. ஸோ இன்றைக்கி ஏதோ ஒற்றுமையாக வச்சாச்சு. அப்புறம் லஞ்சுக்கு வந்து தக்காளி சாதமும் பொட்டேட்டோ ஃப்ரையும் வச்சு தம்பி பெரியவனை அனுப்பிட்டேன் ஸ்கூலுக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி அடுத்து சின்னவனுக்கு வந்து ஒரு 1/2 hour கழிச்சு தான் போகணும். அப்புறம் டீயை பொறுமையாக போட்டு குடிச்சிட்டு சரி நம்ம போய் தோட்டத்தில் கொஞ்சம் போய் பார்க்கலாம். நேற்று ஒரு சீத்தாப்பழம் பழுத்து இருந்தது, அது என்னன்னு போய் பார்க்கலான்னு பார்த்தா அணில் கடிச்சு வச்சிருந்தது. இப்படி தாங்க எப்பவுமே நம்ம பழம் எதையுமே நம்ம சாப்பிட முடியாது. இந்த அணில் குருவிக்கு போக தான் மீதி தான் நமக்கு. வெரி டிசப்பாயின்மெண்ட். Oh no!